ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான பேபி கேர் டிப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்ருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை பார்க்க முடியும். ஓகே, நம்ம என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு ஒரு 4 மாதம் வரைக்கும் அவங்க வந்து தாய்ப்பால் மட்டும் தான் குடிச்சிட்ருப்பாங்க. அண்ட் 5-6 மாதத்தில் வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு பியூரி மாதிரி ஏதாவது வந்துட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ இந்த 6 மாதம் வரைக்குமே வந்துட்டு பேபிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு தாய்ப்பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வருவாங்க. நம்ம வந்துட்டு அதிகமாக எதுவும் வந்துட்டு 5-6 மாதத்துலேயே வந்துட்டு லைட்டாக அந்த ஆப்பிள் பியூரி, கேரட் பியூரி அது மாதிரி மட்டும் தான் கொடுத்துட்ருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு பேபிக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அண்ட் 6 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா திட உணவுகள் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். கூழ் மாதிரி கொடுக்க ஆரம்பிப்போம். சாதத்தை வந்துட்டு நம்ம நல்ல கொலைய மசிச்சு வந்துட்டு அதை ஊட்ட ஆரம்பிப்போம். ஸோ இந்த டைமிங்கில் வந்து பேபி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்துட்டு பேபி மட்டும் கிடையாது, அம்மாவும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பேபியோட மோஷன் ப்ராப்ளம், அதாவது குழந்தைகளின் மலச்சிக்கல் பிரச்சனை. இது தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நாம் கொடுக்குற திட உணவுகள் மட்டும்தான். ஸோ நம்ம வந்துட்டு பேபிக்கு என்ன உணவுகள் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும். அதாவது குழந்தைக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் கேரட் கொடுக்கணும்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா, கேரட் வந்துட்டு நார்ச்சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு இல்லைங்களா, ஒரு காய்கறி இல்லைங்களா. அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு செரிமானமும் ஆயிரும், டைஜஸ்டும் ஆயிரும், மோஷன் போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்குறோம் அது வந்துட்டு செரிமானத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்து தாங்க நம்ம கொடுக்கணும். அந்த 6வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்குமே வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்பிள், கேரட் தான் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வேக வச்சு அடித்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி வந்துடும். இது வந்து அளவான அளவில் நம்ம டெய்லி கொடுத்துட்டு வரும்போது பேபிக்கு மோஷன் பிரச்சனை இருக்காது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, காய்கறிகள் வேக வச்சு கொடுத்தாலும், ஃப்ரூட்ஸ் வேக வச்சு கொடுத்தாலும் சரி, என்ன ஒரு திட உணவுகள் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு வாட்டர் வந்து அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பேபிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வேணும்னாலும் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு கேட்க தெரியாது, வேணுனாலும் வேண்டானாலும் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாட்டர் கொடுக்குறத வழக்கப்படுத்திக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லி வாழைப்பழம் ஒன்று வந்துட்டு கன்சியூம் பண்ணணும். அது குழந்தை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படி சாப்பிட முடியாது அப்படின்னா அதை அடித்து பியூரியாக்கி கொடுத்தாலும் சரி, இல்லை மில்க் ஷேக் மாதிரி வாழைப்பழத்து கூட கொஞ்சம் மில்க் ஊற்றி அடித்து கொடுக்குறீங்கனாலும் சரி, வாழைப்பழம் வந்துட்டு டெய்லி ஒன்று எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ராகியை வந்துட்டு கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அது வந்துட்டு அதை நல்லா பியூரி மாதிரி கூட வந்துட்டு கொஞ்சம் சுகர் இனிப்புக்கு இல்லை வாழைப்பழம் மசிச்சு உள்ளே போட்டு கொடுக்குறனால வந்துட்டு கொடுக்கலாங்க. அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்துட்டு மோஷன் ப்ராப்ளம், அதாவது மோஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்துட்டு லைட்டாக வார்மாக சூடு பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணுன்னா குழந்தையோட தொப்புள் தொடவை வயிற்று ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அமுத்தி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு பேபியோட மோஷன் போகிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சு விடுங்க. அண்ட் இந்த விளக்கெண்ணெய் தடவி முடித்த உடனே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வார்ம் சூட்டில், அதாவது இளஞ்சூட்டில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஷன் ப்ராப்ளம் வந்துட்டு சரியாகும். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மோஷன் வந்து சீக்கிரம் வந்துடும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதை நைட்டே வந்துட்டு ஒரு டம்ளரில் ஒரு 3-4-5 போட்டு டம்ளரில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை அப்படியே மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா அடித்து வடிகட்டி அதையும் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு குடிக்கிறதுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கனாலும் வந்துட்டு மோஷன் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும். கஷ்டப்படாமல் பேபி வந்துட்டு மோஷன் போய்க்குவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப கெட்டியாக, இப்போ சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு நிறையா போட்டு அதை மசித்து அப்படியே சாதமாக ஊட்டக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பியூரி மாதிரி, எப்படி சொல்கிறது, நல்லா மசிச்சு கொலன்னு இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த ஓட்ஸ்லாம் ஊட்டுவோம் இல்லைங்களா குழந்தைக்கு, அது மாதிரி வந்துட்டு கொடுங்க. அதே மாதிரி கீரை கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது சாதத்து கூட சேர்த்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு கீரை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை வடிகட்டி சூப் மாதிரி கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு சூப்பு மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு சாதம்லாம் நல்லா சாப்பிட்டு பழகிட்டாங்க பேபி அப்படின்னா வந்துட்டு ரச சாதம் வந்துட்டு நல்லா குலைவாக செஞ்சு பேபிக்கு ஊட்டி விடலாம். இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு பேபி மோஷன் போகிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வந்துட்டு ஈஸியாக போய்க்குவாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கிரேப்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கிரேப்ஸ் வாங்கி அதை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துகிட்டு அதையும் வந்து ஊட்டி விடுங்க. ஆரஞ்சு பழம் கொடுங்க. அதே மாதிரி ஆப்பிள் வந்துட்டு அடித்து பியூரியாக கொடுங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு பேபி கொடுக்கலாங்க. ஃப்ரூட்ஸ்
ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. பேபிக்கு வந்துட்டு மோஷன் போகிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மாட்டுப்பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. 6 மாதம் வரைக்குமே வந்துட்டு தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்குறதே வந்துட்டு டக்குன்னு நிறுத்தக்கூடாதுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஒரு 4 தடவை கொடுக்குறீங்கன்னா 2 தடவை அப்படி வந்து குறைச்சி கொடுங்க. ஓகேங்க. இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு பேபியோட மோஷன் ப்ராப்ளம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சரியாயிரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.